ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு புது வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன். ட்ரெஸ்ஸிங் டேபிளை இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல போகிறது கிடையாதுங்க. நான் எங்கள் வீட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிளை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். மிரருக்கு சைடில் கொஞ்சம் குட்டி ஷெல்ஃப்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு 2 ஷெல்ஃபில் 2 குட்டி பொம்மையை நான் வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்த ஷெல்ஃபில் பெர்ஃப்யூம் பாட்டில்ஸ் அண்ட் பாடி ஸ்ப்ரே இதில் வச்சுருக்கேன். ஒரு சில பெர்ஃப்யூம்ஸ் அண்ட் பாடி ஸ்ப்ரேஸை நீங்கள் ஸ்லாண்டிங்காக ட்ராயருக்குள்ளே வச்சிங்கன்னா கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் பெர்ஃப்யூம்ஸ் அண்ட் பாடி ஸ்ப்ரேஸை வெளியில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் மிரர் கீழே இருக்கிற ஷெல்ஃபில் நாங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற பாடி லோஷன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் டெய்லி குளிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த ரோஸ் வாட்டரை லைட்டாக ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் ஆல்மண்ட் ஆயில், சம்டைம்ஸ் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்மண்ட் ஆயில் தடவி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ரோஸ் ஃபேஸ் கிளென்சர், அப்புறம் ஹேர் சீரம் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் லாக்மே மேக்கப் ரிமூவர் இதில் வச்சுருக்கேன். நிவ்யா ஃபேஸ் க்ரீம் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஆக்ஸ் தைலம் பாட்டில் இங்கே வச்சுருக்கேன். இது ஒரு குட்டி க்ளே பாட் மாதிரி இருக்குது. இது நாங்கள் சென்னையில் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பில் குல்ஃபி வாங்கி சாப்பிட்டப்ப இந்த குட்டி க்ளே பாட் கிடச்சிது. ஸோ அதை க்ளீன் பண்ணி இதில் என்னோடய கிளிப்ஸ் அண்ட் டெய்லி யூஸ் பண்ணுற பேண்டை இதில் போட்டு வச்சுருக்கேன். இங்கே நாங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற கோகோனட் ஹேர் ஆயில் வச்சுருக்கேன். பாட்டில்லேருந்து சம்டைம்ஸ் ஆயில் வடிஞ்சிருச்சுன்னா கீழே படக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் ஒரு டிஷ்யூ வச்சுருக்கேன். இங்கே பால் வாங்குகிற பாட்டிலில் க்ளீன் பண்ணி அதை கட் பண்ணி அதில் சீப்பெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இந்த திங்ஸ் வச்சுருக்க ஷெல்ஃபுக்கு கீழேயே ஒரு குட்டி ஷெல்ஃப் மாதிரி இருக்குது. அதை முடிஞ்ச அளவு நான் ஃப்ரீயாக வச்சுப்பேன். ஒரே ஒரு பெரிய கிளிப் மட்டும் அந்த இடத்துல வச்சுருக்கேன். அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் டாப்பையும் நான் ஃப்ரீயாக தான் வச்சுருக்கேன். ஸோ ரெடி ஆகும்போது திங்ஸ் எல்லாம் மேலே எடுத்து வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நெக்ஸ்ட் வாங்க ட்ராயர் பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் இருக்க பெரிய ட்ராவில் லெஃப்ட் கார்னரில் ஒரு பாக்ஸில் டேப்லெட்ஸ், ஆயின்மெண்ட்ஸ், ஹேண்டி பிளாஸ்ட், இந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் இதில் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் நாங்கள் சாக்லேட் வாங்கினப்ப வந்த பாக்ஸு. அதோட லிட்டை மட்டும் யூஸ் பண்ணி அதில் மெடிசன்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கு பின்னாடி VLCC ஃபேஷியல் கிட் இருக்குது. அதுக்கப்புறம் மேக்கப் ஸ்பாஞ்ச் அண்ட் ஹெட் பேண்ட், ஃபேஷியல் இல்லாட்டி ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணும்போது ஹேர் ஃபேஸில் படாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கு பின்னாடி வைப்ஸ் வச்சுருக்கேன், ஃபேஷியல் வைப்ஸ். அடிக்கடி யூஸ் பண்ண பொருட்களை நான் முன்னாடி வச்சுருப்பேன். எப்போயாவது யூஸ் பண்ணுற பொருட்களை தான் நான் பின்னாடி வச்சுருப்பேன். இது நான் வாட்ச் வாங்கினப்ப வந்த பாக்ஸ். இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னோட பிரேஸ்லெட்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ் எல்லாமே அதில் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் நான் காட்டன் வச்சுருக்கேன். இது சாக்லேட் வாங்கினப்ப வந்த பாக்ஸு. நெக்ஸ்ட் இது என்னோட ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்ட் பண்ணப்போ இந்த பாக்ஸில் வச்சு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அந்த பாக்ஸை நான் ரீயூஸ் பண்ணியிருக்கேன். இதில் என்னோட செயின்ஸ் அண்ட் நெக்லஸஸ், அதுக்கப்புறம் சோக்கர்ஸ் அதெல்லாம் இதில் இருக்குது. நெக்ஸ்ட் பின்னாடி காட்டன் பட்ஸ் இருக்குது. அதுக்கு பின்னாடி மஷ்ரூம் வாங்கின ஒரு ட்ரேயில் என்னோட எசென்ஷியல்ஸ் ஆயில் வச்சுருக்கேன். இது டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில். அதுக்கப்புறம் இது லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில். அதுக்கப்புறம் ஜோஜோபா எசென்ஷியல் ஆயில். ஜோஜோபா எசென்ஷியல் ஆயிலோட யூசஸ் பார்க்கணுன்னா மேலே கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த வீடியோட லிங்க் அட்டாச் பண்ணுறேன். அதோட சேர்த்து நான் என்னோட நெயில் பாலிஷ் அண்ட் நெயில் பாலிஷ் ரிமூவர்ஸை இந்த இதில் வச்சுருக்கேன். ஸோ இது ஆக்சுவலாக மஷ்ரூம் வாங்கினப்போ வந்த பாக்ஸு. இதை க்ளீன் பண்ணி ரீயூஸ் பண்ணியிருக்கேன் நான். நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் என்னோடய இயரிங்ஸ்லாம் வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக ஒரு ஸ்வீட் பாக்ஸ். அதை க்ளீன் பண்ணி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவு நம்மக்கிட்ட இருக்கிற பாக்ஸஸ், இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸோ இல்லை சாக்லேட் பாக்ஸஸையோ ரீயூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது தேவையில்லாமல் ஒரு பாக்ஸ் வாங்குறதுக்கான செலவை கம்மியாக்கும். என்னோடய இயரிங்ஸை நான் அப்படியே பாக்ஸில் போடாமல் அதை பேராக தான் போட்டு வச்சுருப்பேன். ஸோ இயரிங் வாங்கும்போது சேர்த்து வர அந்த பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி இருக்கும்ல, அதையே யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது திக்கான ஷீட்ஸ், இது ஆக்சுவலாக ஒரு பெர்ஃப்யூம் பாக்ஸோட ஷீட்டு, அதை கட் பண்ணி அதில் 2 ஓட்டை போட்டு அதில் இயரிங்ஸை நான் சேர்த்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த சாக்லேட் பாக்ஸ்குள்ளே என்னோடய லிப்ஸ்டிக்ஸ் அண்ட் லிப் லைனர்ஸ் வச்சுருக்கேன். இது வெளியிலேருந்து ஃபுட் வாங்கினப்ப வந்த பாக்ஸு. இந்த பாக்ஸை க்ளீன் பண்ணி இதில் என்னோட காம்பேக்ட், பிபி க்ரீம், ஐலைனர், மஸ்காரா அண்ட் வாட்சை இதில் போட்டு வச்சுருக்கேன். இந்த குட்டி பிரின்ஸ் ஜுவல்லரி பாக்ஸில் என்னோட சில்வர் ரிங்ஸ் அண்ட் சேஃப்டி பின்ஸை போட்டு வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ரைட் சைடில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ட்ரா பார்க்கலாம்.
இந்த பாக்ஸில் இது வந்து ஆக்சுவலாக எனக்கு பெர்ஃப்யூம் வந்தப்போ அந்த பெர்ஃப்யூம் வச்சு வந்த பாக்ஸு. இந்த பெர்ஃப்யூம் வந்து என்னோடய கசின் கிஃப்ட் பண்ணுது. இந்த பாக்ஸில் வந்து யூஸ் பண்ணாத ஹேர் பேண்ட்ஸ் எல்லாம் இதில் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் நாங்கள் வாட்ச் வாங்கினப்போ சேர்ந்து வந்த பாக்ஸ். இந்த பாக்ஸ்குள்ளே வந்து எக்ஸ்ட்ரா சேஃப்டி பின்ஸ், நெயில் கட்டர்ஸ் அண்ட் லாக் அண்ட் கீஸ் இதில் வச்சுருக்கேன். அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்க இல்லை வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது பூட்டும் சாவியும் தாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 3 to 4 லாக் அண்ட் கீஸ் இதில் வச்சுருக்கேன். அதுக்கு பின்னாடி வேக்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு கீ செயின் வச்சுருக்கேன். இந்த கீ செயின் வந்து நாங்கள் பாலி போனப்போ வாங்கின கீ செயின். ஸோ பாலி ஹால் வீடியோ, அதுக்கப்புறம் பாலி விலாக் வீடியோவை உங்களுக்கு மேலே அட்டாச் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னோட ஓல்டு ஸ்பெக்ஸ் பாக்ஸ் வச்சுருக்கேன். எப்போவுமே வந்து ஓல்டு ஸ்பெக்ஸ் வச்சுக்கிறது கொஞ்சம் சேஃபானது. நம்மளோட நியூ ஸ்பெக்ஸ் வந்து உடஞ்சிருச்சுன்னா அது மாத்திர வரைக்கும் நம்ம ஓல்டு ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தான். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேண்டேஜ் வச்சுருக்கேன். இது வந்து ரீசெண்டாக எனக்கு வந்து நீ லிகமெண்ட் டியர் ஆச்சு. ஸோ அப்போ யூஸ் பண்ண பேண்டை வந்து இப்போ சேஃபாக நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மேக்கப் ஸ்பாஞ்ச் அண்ட் டிக்டாக் கிளிப்ஸ், அதுக்கப்புறம் க்ளவுஸ் எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட பிந்தி, அதுக்கப்புறம் ஃபேஷியல் மசாஜர் இங்கே வச்சுருக்கேன். இந்த ஃபேஷியல் மசாஜர் வந்து நாங்கள் பட்டாயா தாய்லாந்து போனப்போ வாங்கினது. ஸோ பட்டாயா விலாக் வீடியோ பார்க்கணுன்னா மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரா பார்க்கலாம். இந்த ட்ராவில் ஒரு பாக்ஸ்க்குள்ளே ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற பேக் மெட்டீரியல்ஸ் இதில் வச்சுருக்கேன். ஸோ கஸ்தூரி மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் சந்தனத்தூள், அப்புறம் முல்தான் மிட்டி, அதுக்கப்புறம் நீம் பவுடர், வேப்ப இலை பொடி இதில் வச்சுருக்கேன். இந்த வேப்ப இலை பொடி வந்து ரெடிமேடாக வாங்கினது கிடையாதுங்க. வேப்ப இலையை மரத்துலேருந்து பறித்து அதை காய வச்சு பவுடர் பண்ணினது. நெக்ஸ்ட் வந்து லூஃபா, அதுக்கப்புறம் ரோப் அண்ட் எக்ஸ்ட்ரா கோம்ஸ் இங்கே வச்சுருக்கேன். இங்கே வந்து என்னோடய ஹேர் ஸ்டைலர் வச்சுருக்கேன். இது வந்து பேனசோனிக் ஹேர் ஸ்டைலர். இது வந்து நியர்லி 3 இயர்ஸாக என்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் ஹேர் ஸ்ட்ரெயிட்னர். இந்த ஹேர் ஸ்ட்ரெயிட்னர் வந்து ஃபிலிப்ஸ் பிராண்ட் ஹேர் ஸ்ட்ரெயிட்னர். இந்த ஹேர் ஸ்ட்ரெயிட்னர் கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக என்கிட்ட இருக்குது. ரொம்ப நல்லா யூஸ் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் ஃபிலிப்ஸ் ஹேர் ட்ரையரும் நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ ஃபைனல் ஷெல்ஃபுக்கு போகலாம். இதில் வந்து ட்ராயர் கிடையாது, ஃபைனலாக வந்து ஒரு ஷெல்ஃப் தான் இருக்குது. இதில் வந்து ரோஸ் பாட்பூரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கேண்டில்ஸ் அண்ட் எசென்ஷியல் ஆயில் பாக்ஸ் இதில் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேஸ் ஸ்டீமர் இதில் வச்சுருக்கேன். இது வந்து நாங்கள் அபுதாபியில் இருக்கிறப்ப கேரிஃபோர் அப்படின்ற ஷாப்பில் வாங்கினது. ரொம்ப நல்லா யூஸ் ஆகுதுங்க. அதுவும் வின்டர் டைமில் ரொம்பவே சூப்பராக யூஸ் ஆகுது. இதில் வந்து கொஞ்சோண்டு வாட்டர் நிரப்பிட்டு வெறும்னே வாட்டர் வச்சு ஸ்டீம் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதில் கொஞ்சோண்டு ஆக்ஸ் தைலம் ஆட் பண்ணிவிட்டு 2 அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஃபுல் ஃபேஸுக்கு, ஒன்று வந்து நோஸ்க்கு. ஸோ அந்த அட்டாச்மெண்ட்டை இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணலாம். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ரோஸ் வாட்டர், சோப், ஷாம்பு பாட்டில் அண்ட் கம்ஃபர்ட் லிக்விட் வச்சுருக்கேன். ஸோ இதுதாங்க எங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர். ஒரு இடத்துல ஒரு பொருளை எந்த அளவுக்கு அழகாக அடுக்கி வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் அந்த இடம் அழகாக நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஹேமா ஜானா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.